ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் இயேசு பார்த்துக் கொள்வார் உள்ளத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே எலியாவுடைய நாட்களிலே ஆகாப் ராஜா ஆட்சி செய்த காலத்திலே இஸ்ரவேலின் தேவனை விட்டுவிட்டு பாகாலுடைய தெய்வத்துக்கு பின்பால் போகிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது ஆண்டவராகிய தெய்வம் எலியாவோடு கூட இடைப்படுகிறார். ஆகாப் செய்கிற அக்கிரமங்களை எல்லாம் அங்கே வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே ஆகாப்பும் எசேபேலும் பாகால் தீர்க்கதரிசிகளை ஆராதிக்கும்படி திசை திருப்பி விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எலியாவை ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரை குறித்து எலியா வைராக்கியம் கொண்டவராய் கேட்கிறார். சகல ஜனங்கள் தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு 2 மனதுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறதை பார்க்க முடிகிறது. 2 மனதுள்ளதான ஒரு வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியாது. நீங்கள் புதிய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைய காலகட்டத்தில கர்த்தரை 2 நினைவாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படவே மாட்டார். அதனாலதான் எலியா அங்க அழகாய் சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஒரே நினைவாக கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அப்படி எலியா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிலே கர்த்தர் தேவன் என்பதை அவர் நிரூபித்து காட்டுகிறார். அங்கே 2 காளைகளை எடுத்து வர சொல்லுகிறார்கள். அங்கே எலியா தீர்க்கதரிசி மட்டும் தான் அங்கே இருக்கிறார்கள். எதிராக பாகால் தீர்க்கதரிசிகள் அதிக பேர் அங்க இருக்கிறார்கள். அவரிடத்திலே சொல்லுகிறேன், நீங்க ஒரு காளையை வெட்டி பலியிடுங்கள், உங்கள் தெய்வம் வருகிறதா என்று பார்ப்போம். நானும் ஒரு காளையை வெட்டுகிறேன் என்று சொல்லி அங்கே அவர் வெட்டி அதை பலி செலுத்தும் போது பாகால் தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ சத்தம் விட்டு கூப்பிட்டும் அங்கே அவருடைய தெய்வம் வரவில்லை. ஆனால் அங்கே கர்த்தராகிய தெய்வத்தை ஆராதிக்கிற எலியா வைராக்கியத்தோடு இருக்கும் போது ஆண்டவர் அங்கே அக்கினியை கொண்டு வருகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி அது சர்வாங்க தகனி பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணியை நக்கி போட்டது. இங்க உண்மையாய் கர்த்தரை தேடுகிற இடத்துல அவருடைய அக்கினி அன்றைக்கு இறங்கி வந்தது போல இன்றைக்கு உண்மையாய் தேடுகிற இடத்துல அவருடைய வார்த்தையாக அக்கினி வருகிறது. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் தருவேன் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அவரை தேடும் போது அவருடைய வார்த்தை அக்கினியாக நம்மத்திலே இறங்கி வருகிறது. ஆனால் நாம் ஒரு மனதோடு அவரை தேட வேண்டும். ஒரு மனதோடு கர்த்தரை தேடும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். நம் மூலமா இது அநேகருக்கு வெளிப்படும். அநேகர் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. கர்த்தர் தான் அந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.